ஒரு ஈஸி உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க கட்டிலாம். ஒரு தயிர் சாதமோ ஒரு புளி சாதமோ இருந்தால் இந்த மாதிரி கனமாக வெட்டிக்கோங்க உருளைக்கிழங்கு. இது வந்து கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயும் இப்படி கனமாக வெட்டிக்கணும். எந்த ஷேப்பில் வேணால் வெட்டிக்கலாம். நீல வாக்குலேயும் வெட்டிக்கலாம், ரவுண்ட்லேயும் வெட்டிக்கலாம். இது பாருங்கள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இதை மிக்ஸ் பண்ணி அதில் கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், ஓரளவுக்கு தண்ணியாக கரைச்சி இப்படி 2 பக்கமும் கோட் பண்ணி டைரெக்டாக இப்படி தோசை கல்லுலேயே போட்டு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணால் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு, கத்திரிக்காய்க்கு அப்படி பண்ண வேண்டாம், அது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதாவது தண்ணி இல்லை, இந்த கரைசலே, மிளகாத்தூள் கரைசலே ஊற்றி கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்குக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. 1 நிமிஷம் போட்டால் கூட போதும். ஸ்லோ தீயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நம்ம கட் பண்ணுற மெத்தடில் இருக்கிற டேஸ்ட்டு வேறையாக தான் டிஃபர் ஆகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டு வறுத்து எடுத்திங்கன்னா எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ரொம்ப கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டால் சரியாக வேகாது, உருளைக்கிழங்கு சரியாக வேகாது. அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஒரு பிடிமானத்துக்காக. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.